வணக்கம்டா மாப்பிள்ள சவுதியிலேருந்து. பங்காளி ஹோட்டலுக்கு போவோமா? நண்பர்களே, சவுதிக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணுறப்ப பார்த்து கிராஸ் பண்ணுங்க. இங்கே கண்ணா அப்படின்னான்னு வண்டியை ஓட்டுவாங்க. எப்போவுமே பார்த்து தான் ரோடை கிராஸ் பண்ணணும். இதுதான் நான் இருக்கிற ஏரியா. இங்கே பக்கத்தில் ஒரு பங்காளி ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ரோடை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம போகிற வேண்டிய ஹோட்டல் வந்தாச்சு. அங்கே உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பையா एक பரோட்டா एक सब्जी दे दो थोड़ा ஜோல் दे दो பாய் அப்படின்ட்டு போயிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஏன்னா நம்மகிட்ட இருக்க காசுக்காக தான் கிடைக்கும். வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு சிக்கன் ரோல் வச்சுருந்தாங்க, சமோசா வச்சுருந்தாங்க, பங்களாதேஷ் ஸ்டைல் பூரி வச்சுருந்தாங்க. இது பங்களாதேஷில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. சமோசாவுக்கு வந்து சிங்காரான்னுவாங்க, பூரிக்கு பூரி தான், சிக்கன் ரோல் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவின்னு வாயில இங்கே வந்து சிக்கன் ஜோல் மட்டன் ஜோல்னு தான் சொல்லுவாங்க. இந்த சப்ஜி வாங்குறோம்ல நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் குருமா மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து ஜோல் ஊற்றி தர சொன்னால் ஊற்றி தருவாங்க. நான் சொன்னேன் ஊற்றி தரல என்னன்னு தெரில எனக்கு. அப்படியே போட்டால் வாங்கி எடுத்துட்டு ஒரு போனஸ் டிப் தரேன், இந்த மாதிரி வாங்கி காலி பண்ண பிறகு திரும்ப போய் கேட்டீங்கன்னா தருவாங்க. நீங்கள் வரல ஒரு தடவை தான் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா 2 ரியால் கொடுக்குறோம், 2 ரியாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும். கொடுத்த காசுக்கு வாங்கி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். மொத்தம் 4 ரியால் ஆச்சு. கொடுத்துட்டு கிளம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.